இன்றைய மின்வெட்டு தொடர்பில் மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி. வெற்றிடங்கள் உள்ள அமைச்சுக்கள். இயற்கை எரிவாயு விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு. தொழில் முனைவோருக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கஜேந்திரகுமார் எம்பிக்கு அழைப்பாணை. தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. அமைச்சர் சந்திரசேகர ஆதங்கம். குரங்குகள் மீது சுமத்தப்படும் தொடர் குற்றச்சாட்டுகள். அரசாங்கத்தின் திட்டம் அம்பலம். இன்று காலை நாட்டை வந்தடைந்த ஜனாதிபதி அதிகரிக்கவுள்ள வெப்பம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர். இன்றைய தினம் ஒவ்வொரு வலயங்களுக்கும் 1 மணி நேரம் மின்வெட்டு அமுலாகும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மாலை 5 மணிக்கும் இரவு 9:30 மணிக்கும் இடையிலான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செயலிழந்த நுரச்சோலை அனல் மின் நிலையத்தை மீண்டும் வளமைக்கு கொண்டுவரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகலுக்குள் நுரச்சோலை மின் நிலையத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று சிரேஷ்ட செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அது சாத்தியமானால் இன்று மின்வெட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் செயலிழந்த நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை வளமைக்கு கொண்டுவர முடியாவிட்டால் இன்னும் மின்வெட்டு விதிக்க வேண்டியிருக்கும் என்று மின்சார சபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று மேற்கொள்ளப்படும் மின்வெட்டு குறித்து இன்று காலை முடிவு எடுக்கப்பட உள்ளது. மின்வெட்டு ஏற்பட்டால் அது பெரும்பாலும் பிற்பகலில் ஏற்படும் எனவும், எனவே மின்வெட்டு நேரங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை வெளியிடப்படும் என்றும் இலங்கை மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலையில் உள்ள லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டதால் அதன் 3 ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன. நுரைச்சோலை முழுமையாக மின்சாரம் பெறும் வரை ஒவ்வொரு மண்டலத்திலும் 1.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க முடிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொது சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகங்களில் காணப்படுவதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. இதன்படி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகங்களில் 3519 வெற்றிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அடுத்தபடியாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சுக்கள், மாகாண சபைகளில் காணப்படும் மொத்த வெற்றிடங்களின் எண்ணிக்கை 7456 என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் 3.610 அமெரிக்க டாலராக இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.23 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 75.18 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொழிலதிபர்களுக்கு பிணையில்லாத கடன்களை பெறுவதற்கான ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு சலுகை காலத்தை வழங்குவதற்கான திட்டமும் வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபர்ம தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நாட்டுக்கு தேவையான அந்நிய செலவணியை ஈட்டவும், தற்போதுள்ள கடனில் ஒரு பகுதியையாவது அடைக்கவும் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் பங்கேற்பதுடன் தொழில்துறையினருக்கு வழங்கக்கூடிய சலுகை திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பது அவசியம் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மல்லாகம் நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாளை முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தையட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக காங்கேசந்துறை போலீசாருக்கு
கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த பகுதிகளுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஒரு குழுவுடன் வந்து தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக கடத்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு நாசகார செயலில் ஈடுபட்டுவிட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை என குறிப்பிட்டுள்ளார். தமிழக கடத்தொழிலாளர்கள் அத்துமீறும் செயல்பாடு தொடர்பில் 12/2/2025 அன்று ஊடகவியலாளர்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் வந்தார்கள், தற்போது 7 நாட்களும் வருவதற்கு முற்படுகின்றார்கள். எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல, கடல் வளத்தையே நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது. எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன்பிடிக்க வேண்டாம் என தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வழியில் எங்களை தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை. தமிழக கடத்தொழிலாளர்கள் மீதோ தமிழக தலைவர்கள் மீதோ எமக்கு எவ்வித கோபமும் இல்லை. ஒரு சில கடத்தொழிலாளர்கள் தான் ரோலர் படகுகளையும் தடை செய்யப்பட்ட வலைகளையும் பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர். அதனையே நாம் எதிர்க்கின்றோம். எமது நாட்டு எல்லைக்குள் அத்துமீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடு எழாது. எனவே எங்களது கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக கடத்தொழிலாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் எல்லை தாண்டாவிட்டால் எவ்வித பிரச்சனையும் எழாது என குறிப்பிட்டுள்ளார். சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அங்கு குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த அரசாங்கத்தில் குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் காணப்பட்டன. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன விஜயத்தின் போது இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கலாம். அதனால்தான் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரங்குகள் மீது பழி சுமத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. இவர்களுக்கு சிறந்த அரசியலில் ஈடுபட முடியும், ஆனால் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. ஆட்சி நினைத்ததை போன்று அன்றி மிகவும் கடினமானதாக உள்ளதாக ஜேவிபியினர் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை மின்சாரத்துக்கான கேள்வி மற்றும் விநியோகத்தில் காணப்படும் சிக்கலை இதற்கான காரணமாகும். நுரைச்சோலையில் மின்பிறப்பாக்கிகள் மூன்று செயலிழந்துள்ளமையால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் 900 மெகாவோல்ட் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் அரசாங்கம் முதலில் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்க வேண்டும். மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் என கூறுவது நகைச்சுவையாக உள்ளது. இவ்வாறு சமநிலையற்ற தன்மை தொடர்பில் மின்சார சபை பொறியியலாளர்களால் முன்னரே அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரால் எந்தவொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார். 2025 உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அங்கு சென்ற ஜனாதிபதி பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார். உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டிக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரச்சனைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டுமெனவும் ஜனாதிபதி இதன்போது அழைப்பு விடுத்திருந்தார். அத்துடன் சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரமிக்க தேசம் ஒன்றை போன்றே வளமிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் நடைமுறைப்படுத்தும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கும் உறுதிநிலையற்ற சமுதாயங்களுக்கு முறைப்படி ஒத்துழைப்பினை வழங்குவதும் உத்தியோகத்தர்களின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கான சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை
வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும் என அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே சிறிய அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த சுமித் பிரியந்த என்பவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியான பிரியந்த குறிப்பிட்ட பகுதியில் 5 மில்லியன் ரூபாய் பணம் பறித்தல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மெரிகானாவில் கையெறி குண்டுகளை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் போது அவர் நாட்டை விட்டு தப்பி இந்தியாவுக்கு சென்றமை கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் விரிவான ஒருங்கிணைப்பு மற்றும் பதில் போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டை தொடர்ந்து 2025 பிப்ரவரி 12 அன்று இரவு பிரியந்த மீண்டும் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை சந்தேக நபரை பொறுப்பேற்றுள்ளது.